ரீசெண்டா என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தப்ப நான் என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். நான் போன அன்னைக்கு வியாழக்கிழமை, அது மட்டும் இல்லாம பௌர்ணமி வேற. அதனால கண்டிப்பா கோவில்ல கூட்டம் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாலோ இல்ல மென்டலா நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னாலோ பாபா கோயில் போனோம் அப்படின்னா கண்டிப்பா மனசுலாம் லேசாகி உண்மையிலேயே சூப்பரா ஆயிரும். சரி, உனக்கு என்னடா டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்குலாம் வியூஸே போக மாட்டேங்குது, அதுதான் என்னோட டிப்ரெஷன். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த கோவில்ல அன்னைக்கு செம கூட்டமா தான் இருந்துச்சு. ஓ, சாப்பாடு வேற போடுறாங்களா, அப்பனா நிஜமாவே மனசு இன்னும் லேசாயிருமே. அதுக்கப்புறம் சாப்பாடு தீந்துருமோ அப்படின்ற கவலையில சீக்கிரமா போய் பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம தலைவர்கிட்ட ஒரு சில வேண்டுதல்கள்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆகணும். இப்படி ஒன்னும் பெருசா வேண்டல, அட்லீஸ்ட் இந்த வீடியோக்காவது கொஞ்சம் வியூஸ் போகணும் அப்படின்னு தான் வேண்டினேன். ஒரு வழியா நான் போய் சாப்பிட உட்காந்துட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் நான் சீக்கிரமா போய் உட்காரல. ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் லைன்ல நின்று பொறுமையா தான் போய் சாப்பிட உட்காந்தேன். நான் அந்த மாதிரி என்னோட சொந்த ஊர்ல கோவில் எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அது எப்படின்னு தெரியல, இந்த ஹோட்டல் சாப்பாடோட கோவில் சாப்பாடுலாம் செம டேஸ்டா இருக்கு. இந்த சாய்பாபா கோயில்ல மட்டும்தாங்க எல்லா மதத்துல இருக்கவங்களும் வராங்க. அந்த மாதிரி எல்லா கோவில்லையும் எல்லா மதத்துல இருக்கவங்களும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேண்டுதல சாய்பாபா நிறைவேற்றுறாரோ இல்லையோ கண்டிப்பா நீங்க தான் நிறைவேற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.